भारत की इन मैन्यूस्क्रिप्ट्स में समूची मानवता की विकास यात्रा का फुटप्रिंट है। अब भारत अपने इस गौरव को இதெல்லாம் சாதாரண ஓலைச்சுவடிகள் இல்ல. ज्ञान भारत मिशन भारत की संस्कृति साहित्य और चेतना का उद्घोष बनने जा रहा है। பூத கண்ணாடியின் வழியாக பார்த்து பார்த்து சிலிர்த்து போன பிரதமர். இந்த காலத்துல ஒரு எழுத்தை உருவாக்குறது அப்படின்றது ரொம்பவும் சாதாரணமான விஷயம். தட்டச்சு செஞ்சு மட்டும் இல்லாம வாய்ஸ்ல நம்ம பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா அது டைப் ஆகுது. ஆனா பேனா பென்சில் போன்ற எழுது பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை உருவாக்குறதுக்கு அதிகப்படியான முயற்சி போடணும். அப்படி அறிவை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்றதுக்காக கைகளாலேயே பழங்காலத்துல எழுதப்பட்ட அந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும், பொதுமக்கள் ஈஸியா அணுகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஞான பாரதம் அப்படின்ற தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பிரதிகள் டிஜிட்டல் ஆக்கப்பட்டிருக்கு. ஓலைச்சுவடி, செப்பு பட்டயம், இந்த மாதிரியான கையெழுத்து பிரதிகள் எல்லாமே இந்தியாவுடைய அறிவு புதையல் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயேதான் இந்த போர்ட்டல் அந்த அறிவுக்கான நுழைவு வாயிலா பார்க்கப்படுது. இந்தியாவின் அறிவு பாரம்பரியத்தை கையெழுத்து பிரதி மூலமா மீட்டெடுக்கணும் அப்படின்ற தலைப்புல மத்திய கலாச்சார அமைச்சகத்தால விஞ்ஞான் பவன்ல இப்படி ஒரு மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த மாநாட்டுல தான் பிரதமர் இந்த தளத்தையும் லான்ச் பண்ணிருக்காங்க. போர்ட்டல் லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம அங்க கண்காட்சியில வைக்கப்பட்டிருந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்வையிட்டு இருந்திருக்காங்க. இந்தியர்களுடைய பாரம்பரியத்தை சர்வதேச அளவுல பறைசாற்றுவதற்கு இது ஒரு முக்கியமான வழியா இருக்கும் அப்படின்ற மாதிரியா பலருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் GT ஹாலிடேஸ்.